நாடாளுமன்றம் வரை கவனம் பெற்ற சஞ்சார் சாத்தி செயலி பற்றி புதுச்சேரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அந்த ஆப் நல்லதுதான். அது வந்ததுன்னா நம்ம பல குற்றங்கள் நமக்கு வராது, நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு நம்ம அந்த போன் அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சில நம்பர்லாம் நமக்கு வருது, நம்ம ஒன்று அழுத்துங்க 2 அழுத்துங்கன்றாங்க. நம்ம ஏதாவது ஒன்று அழுத்த போய் நம்ம நம்ம அக்கௌண்ட்ல காசு நம்மளோட டீடைல்ஸ்லாம் காண போகுது. அந்த ஆப் இருக்கிறது நமக்கு ஒரு சேஃப்டி தான். அது இந்த ஆப் யூஸ் பண்றது நல்லதுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் இப்போ சைபர் கிரைம்ல எவ்வளோ அவேர்னஸ் வீடியோஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஏமாறாங்க. முன்கூட்டியே இதை நம்ம பதிவிறக்கம் பண்ணுறது அதெல்லாம் தவிர்க்கப்படுதுன்றது நல்ல விஷயம் தான். இது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அவங்க இது டேட்டா அவங்களும் சேவ் பண்ணி வைக்கிறாங்கன்றதோடு தான் மக்கள் அதை யோசிக்கிறாங்க ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அது என்னை பொறுத்தளவுக்கு அது என்னன்னா பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அதிகமாக க்ரைம் தான் நடக்குது, சைபர் க்ரைம் தான் நடக்குது. ஃபோன் மூலியமாக தான் மேக்ஸிமம் காசஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இது மூலயமா அது கட் ஆகும்னா யூஸ்ஃபுல் தான், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ஆப் தான். சமீப காலத்தில் ஃபோன் காலில் எங்கள் ஃபோன் நம்பர் நாங்கள் யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் கிரெடிட் கார்டு வேணுமா, லோன் வேணுமா நிறைய கால் வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்பேம் கால்ஸும் நிறையா வந்துட்டே இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமா இது இருக்கும் நம்புறேன். ஆனால் இதுக்கு மேலேயும் அவங்க இதை கொஞ்சம் செக்யூரிட்டி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.